தெரேசாவின் 5 ரூபாய் டார்ஜிலிங் தியானம் முடிந்து டார்ஜிலிங்கிலிருந்து கல்கத்தா திரும்பியதும் ஏழைகளுக்காக பணி செய்ய முடிவெடுத்து லொரோட்டா கான்வென்ட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தார். சின்னஞ்சிறியோருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்வீர்கள் என்கின்ற இயேசுவின் குரல் டார்ஜிலிங் ரயில் பயணம் துவங்கி அவருடைய காதில் இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கூட்டை விட்டு வெளியேறிய பறவை அன்று வரை லொரோட்டா கண்ணீர் இல்லம் அல்பேனியாவிலிருந்து கொல்கத்தாவிற்கு வந்த அன்னை தெரேசாவிற்கு தங்குவதற்கு இடம், உண்பதற்கு உணவு, பணியாற்ற ஆசிரிய பணி என தேவையானது அனைத்தையும் கொடுத்து பார்த்து கொண்டது. கான்வென்ட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இனி எங்கு சென்று வேலை செய்வார், எங்கு சென்று ஓய்வெடுப்பார், யார் அவருக்கு உணவளிப்பார்? அனைத்தும் கேள்விக்குறிகளே. மூலதனம். அன்று கண்ணீர் இல்லத்தை விட்டு கிளம்பிய போது அவரிடம் இருந்தது ஒரு வாளி, ஒரு சேலை மற்றும் 5 ரூபாய் மட்டுமே. 5 ரூபாய் நோட்டுடன் வெளியேறிய அன்னை தெரேசா ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லம், மரண தருவாய் இருப்போருக்கான இல்லம், தொழு நோயாளிகளுக்கான இல்லம், எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான இல்லம் எழுப்பி உலகமெங்கிலும் கிளை பரப்பி சேவை செய்தார். உலகையே திரும்பி பார்க்க வைத்தார் இந்த அசாதாரண பெண்மணி. நம்பிக்கை. கல்கத்தா மாநகரில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே அவரிடம் ஒன்றுமில்லை என்னும் போது ஏழைகளுக்காக பணி செய்ய வேண்டும், சபையை துவங்க வேண்டும் என்கின்ற துணிச்சல் இந்த வெளிநாட்டு பெண்மணிக்கு எங்கிருந்து வந்தது? சிலர் தேர்ப்படையிலும் குதிரை படையிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் நாங்களோ இறைவன் பேரில் நம்பிக்கை வைக்கிறோம் என்கின்ற இறைவார்த்தைக்கு சிறந்த உதாரணம். அன்னை தெரேசாவின் 5 ரூபாய். மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.